தமிழ்நாடு அரசியலும் தமிழ் சினிமாவும் ஒரு காக்டைல் மிக்சர். நீங்கள் அதை நீங்கள் டிவைட் பண்ணவே முடியாது. ஏன்னா திராவிட அரசியலோட ஆரம்பம் எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பயே சினிமாவை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த ஊடகத்தை தங்களுக்கான ஒரு கொள்கை பரப்பும் மீடியமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஊடகத்தை அவங்க சரியாக பயன்படுத்தலை அல்லது கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஊடகத்தை மற்ற அரசியல் கட்சிகள், மற்ற கொள்கையாளர்கள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பித்து இன்றைக்கி அது திராவிட அரசியலோட வீழ்ச்சிக்கு காரணமாக நிற்கிது. தமிழ் சினிமாவில் இருந்து எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. எல்லாராலையும் வெற்றி பெற முடியல. எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்போ விஜய் வந்திருக்கார். இவங்கள்ட்ட இருக்க மக்கள் செல்வாக்கு, மக்கள் இவங்க மேலே வச்சுருக்க அபரிவிதமான பாசம், ஸோ இதெல்லாம் மட்டும்தான் இவங்களை இந்த ஆட்சியில் உட்கார வச்சுருக்கா அப்படின்னா கிடையாது. இதை தாண்டி அவங்க பேசக்கூடிய கொள்கைகள், அவங்களோட செயல்பாடு திட்டங்கள், இப்படி இன்னும் சில விஷயங்களை நம்ம அடுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட மூல காரணம் மக்களுக்கு அவங்க மேலே ஏற்படும் அந்த பரிதாபம், அந்த அனுதாபம், அதுதான் இவங்களை அந்த ஆட்சியில் உட்கார வச்சுருக்கு. நீங்கள் எம்ஜிஆர் திமுகவில் பல ஆண்டுகளாக திமுகவில் இருந்தார். திமுகவோட கொள்கையை தன்னோட சினிமா மூலியமாக நிறைய பரப்புனார். எல்லாம் ரைட்டு. அவர் சினிமாவில் உச்ச நட்சத்திரம், அதெல்லாம் யாரும் மறக்கலை. ஆனால் அவர் மேலே ஒரு அனுதாபம் இருந்துச்சு. திமுக அவருக்கு துரோகம் செஞ்சுருக்கு, திமுகலேருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற அந்த துரோகம் அனுதாபமாக மாறுச்சு. அந்த அனுதாபாலை தான் என்ன ஆச்சு அப்படின்னா எம்ஜிஆரை அந்த சிஎம் சீட்டில் உட்கார வச்சது. அப்படிப்பட்ட ஒரு அனுதாபம் விஜய்க்கும் உருவாச்சு அல்லது உருவாக்கப்பட்டுச்சு. உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? கரூர் இன்சிடெண்ட் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. கரூருக்கெலாம் முன்னாடியே விஜய் இந்த அனுதாபத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். அது என்ன, அந்த ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாவை இப்போ எந்தெந்த நடிகர்கள் எல்லாமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இப்படி பல விஷயங்களே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் மேலே அனுதாபம் உருவாக்கப்பட ஒரு இன்சிடெண்ட் காரணமாச்சு. அந்த இன்சிடெண்ட் நடந்து 10 வருஷம் இருக்கும். ஓகேங்களா? கொக்கி குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி, அந்த ஐடி என்ன பண்ணாங்க, ட்விட்டரில் விஜய் தரமட்ட லெவலுக்கு விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இது எங்கன்னா விஜய் அதிகமாக ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸை அதிகமாக ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த புள்ளியில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே கைகோர்க்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு இருந்த அவங்க விஜயோட வெறியனாக மாறுறாங்க. விஜய் கடவுளாக பாவித்து அவரை வழிபடுற அளவுக்கு இந்த ரசிகர்கள் தங்களை மறுகட்டமைப்பு செய்ய ஆரம்பித்தாங்க. இதுக்கு காரணம் கொக்கி குமார். இந்த கொக்கி குமார் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. அது ஒரு ஐடி. அந்த ஐடி விஜய் ரொம்ப மோசமாக விமர்சிக்க விஜய் ஃபேன்ஸ் அதுக்கு பதில் கொடுக்க என்னாச்சு அப்படின்னா, விஜய் ஃபேன்ஸ் அந்த கூட்டமெல்லாம் என்ன ஆகுது, ஒருங்கிணைக்க ஆரம்பித்து அதுக்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொக்கி குமார் என்ற பெயரில் மார்பிங் முறையில் அவதூறு பரப்பப்படுவதாக அந்த அமைப்பின் மாவட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது எதேச்சையாக நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் அன்னைக்கு எல்லாரும் பார்த்தது. ஆனால் இப்போ அதை யோசிக்கும்போது அது எதேச்சையான ஒரு நிகழ்வாக தெரியலை. ஏன்னா அந்த கொக்கி குமார் யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அனுதாபத்தை உருவாக்க அவங்க சைட்லேருந்தே இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்க ஆரம்பித்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உருவாகுது. ஏன்னா அந்த புள்ளிக்கு அப்புறம் தான் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப தீவிரமாக ஒன்றிணைஞ்சாங்க. விஜய் பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. விஜய் மேலே ஒரு அனுதாபம் அப்போ உருவாக ஆரம்பித்தது. அந்த அனுதாபம் அங்கங்கே சிதறி கிடந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ஒன்றா கொண்டு வந்துச்சு. இதை தாண்டி இயல்பாகவே இன்னும் சில விஷயங்கள், விஜயோட திரைப்படங்களுக்கு அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் கொடுத்த நெருக்கடி, அதுவுமே என்னாச்சு அப்படின்னா விஜயோட ஃபேன்ஸ் மத்தியில் விஜய்க்கு ஒரு அனுதாபத்தை உருவாக்க ஆரம்பித்தது. விஜயை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் விஜயை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மலாம் சேர்ந்து விஜயை காப்பாற்றணும், விஜய்க்கு ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அது எங்கே நிற்கிது அப்படின்னா, விஜயை பார்த்து இவங்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு அது மறு உருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. ஸோ இப்படி தான் விஜய் தன்னோட வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றார். அவரை ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு அனுதாபம் உருவாகுது. அந்த அனுதாபம் அங்கங்கே சிதறி கடந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஒரே கூட்டமாக ஒன்றிணைக்குது. அந்த கூட்டம் விஜயை சப்போர்ட் பண்ணுது. அதே கூட்டம் விஜயை பார்த்து இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுது. ஓகே, இதெல்லாமே இயல்பாக வந்துச்சானா அங்கே தான் கேள்வி.
இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஃபேன்ஸை மேனிப்புலேட் பண்ணி அப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்கு மாற்றியிருக்காங்க. இப்போ விஜயை கலாச்சி ஒரு மீம் வந்துச்சு அப்படின்னா மற்ற ரசிகர்களும் சரி பொதுவான மக்களும் சரி அதை என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இதை யார் உருவாக்கணும் அப்படின்னு அந்த மூலம் தேடி போக 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 அது வந்து அடையாளமே தெரியாத ஒரு ஆளாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபேக் ஐடியாக இருக்கும். இப்போ அந்த ஃபேக் ஐடி வந்து இயல்பாக விஜய்க்கு எதிரான ஆளா இல்லை விஜய்க்கு எதிரான ஆள் அப்படின்னு கட்டமைக்கப்பட்ட அவங்களாலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகுது. இதன் மூலயமா மக்கள் மத்தியில் அனுதாபத்தையும் பரிதாபத்தையும் விஜய்க்கு வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அரசியலில் அனுதாபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் அனுதாப அலையில் எலெக்ஷன் ரிசல்ட்டு மாறின கதையெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த அனுதாபத்தின் மூலியமாக விஜயோட செல்வாக்கை கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்தாங்க. ஓகே, விஜய் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்க. விஜய் வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து திரும்ப உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு சினிமா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபண்டு வாங்கிட்டு அப்படி பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆச்சு. அப்படி ஆனதான் ரஜினி விசஸ் விஜய் ஃபைட்டு. ரஜினிக்கு மேலே விஜய் அப்படிங்கிறத நிறுவ பார்க்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய போட்டி உருவானது. அங்கேயே ரஜினி ஃபேன்ஸ் வந்து வெற்றி பெறலை அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனாக அங்கே வேலை பார்க்கல. அங்கங்கே ரஜினி ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து ரஜினிக்கு சப்போர்ட் பண்ண என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க. ஆனால் விஜய் ஃபேன்ஸ் அப்படி இல்லை. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது பொதுவான ஃபேன்ஸை சொல்ல, விஜய்க்கு இருந்து அந்த ஐடி விங்கு அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஐடி விங். அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா ரஜினிக்கு மேலே விஜய் தான் அப்படிங்கிறத நிறுவனம். ஸோ அவங்க 24 ஹவர்ஸும் அதுதான் அவங்க ஒர்க்கு. அதை செஞ்சாங்க. விஜய் வந்து அவர் தான் இங்கே தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்க. இப்போது அந்த பொசிஷனை விட்டு நான் அரசியலுக்கு வரேன், அதாவது அவருக்கு கிடைக்கிற சம்பளம், அவருக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வராரு அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இந்த இமேஜ் என்னாச்சு, திரும்ப அனுதாபமாக தான் மாறுச்சு. நமக்காக இவ்வளோ வசதியை விட்டுட்டு விஜய் வரார் அப்படிங்கிற அனுதாபம் திரும்ப உருவாக ஆரம்பித்தது. இதுக்கு மேலே வந்து காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையாக இந்த கரூர் இஷ்யூ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஆக்சிடெண்ட். அது வந்து எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். அன்னைக்கு ஆண்ட திமுகவாக இருக்கட்டும், தாவேகா கட்சியாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், அது அவர் நடிகரோ தலைவரோ வாட் எவர் இட் இஸ், நம்ம சேஃப்டியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரை போய் பார்க்கணுமா அந்த கூட்டத்தில் அப்படின்னு யோசிக்காமல் அங்கே போய் நின்ன மக்கள் எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். பட் அந்த விஷயம் வந்து விஜய்க்கு வந்து இன்னும் அனுதாபத்தை கூட்டுச்சு. அது இல்லாமல் ஜனநாயக இஷ்யூ சென்சாரில் நிற்குது. சென்சார் வந்து ஏன் நிற்குது, சென்சார் யார் கண்ட்ரோலில் இருக்குது, இது எதையுமே யோசிக்கலை. விஜய் படத்தை நசுக்கிறாங்க. திரும்ப அந்த அனுதாபம் விஜய்க்கு ஃபேவராகவே மாறிச்சு. இப்படி வரிசையாக அனுதாப அலையாலேயே வந்து தன்னை உருவாக்க ஆரம்பித்த விஜய் அதன் மூலியமாகவே வெற்றி பெற்று இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். இப்போது அதே ரூட்டை வந்து யார் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா ஆக்டர் தனுஷ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் டிவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய நடக்கும். ஓகேங்களா, எல்லா டிவோர்ஸ் கேசஸ்லேயும் தனுஷை வந்து டெக் பண்ணி அவரை வந்து கனெக்ட் பண்ணி மீம்ஸ் வெளியில் வரும். பொதுமக்களும் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் தனுஷை கனெக்ட் பண்ண அந்த புள்ளி யார் அப்படின்னு தோணுதில்லை. யார் அதை செஞ்சா, எப்படி வந்து அப்படியான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது உருவாக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தனுஷ் வந்து இசை வெளியீட்டு விழா நடத்த ஆரம்பித்தார். அங்கே தான் ஒரு ஃபேன்ஸோட பேச ஆரம்பித்தார். இவ்வளோ வருஷமா இவ்வளோ எல்லாரும் பேசும்போதும் அதை தாண்டி எனக்காக நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்கல்ல, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொபகேண்டாவை அங்கே தான் உருவாக்க ஆரம்பித்தார். அது வந்து என்னாச்சு அப்படின்னா அகைன் செதறி கடந்த தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைக்க ஆரம்பித்தது. நம்ம தலைவரை நம்ம தனுஷை வந்து இப்படி எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைக்க ஆரம்பித்தாங்க. இப்போது ஃபேன்ஸ் வந்து இந்த ப்ரொபகேண்டாவில் போய் சிக்கி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பொதுவான ஃபேன்ஸ் நாங்கள் தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டீமாக ஆர்கனைசேஷனலாக மாற ஆரம்பித்தது. இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனுஷ் எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இந்த அரசியலுக்குள்ளே வர்றதுக்கான ஆரம்பக்கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிட்டார். ஸோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் என்ன செஞ்சாரோ அதை இன்றைக்கி தனுஷ் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. பட் இன்றைக்கி இருக்க வேகத்துக்கு தனுஷ் 10 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 5 வருஷம் போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் தனுஷ் உள்ளே வரலாம்.
வெற்றி பெறுவார் பெறலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில். ஆனால் விஜய் அனுதாபம் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை வச்சு அவர் எப்படி வெற்றி பெற்றாரோ அப்படியான ஒரு ஆயுதத்தை தனுஷும் கையில் எடுக்கிறார். அவரை வச்சே மீம்ஸ் வருது, அவரை ட்ரோல் பண்ணி நிறைய மீம்ஸ் நிறைய பரவுது, அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு தனுஷ் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து ஆன்சர் பண்ணுறாரு, நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகேண்டாவை அங்கேயே ஒரு கேம்பெயினை உருவாக்குறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வாங்க, சிவகார்த்திகேயன் இந்த ஸ்ட்ராட்டஜியை அவரோட 3வது 4வது ஃபிலிம்லேயே ஆரம்பிச்சிட்டார். ஸ்டேஜில் அழுவார், என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த யாருமே சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு கொடுப்பீங்க? நம்மளே அசம்ஷன் பண்ணிக்குவோம், ஓகே இவங்களாம் டார்கெட் பண்ணுறாங்க, இவங்களாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ விஜய் விஷயம் எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் டார்கெட் பண்ணும்போது அஜித்தை டார்கெட் எடுத்தாங்க, கொஞ்சம் வந்தோன்னா ரஜினி ஃபேன்ஸை பிடிச்சாங்க, பாலிடிக்ஸில் வந்தோன்னா டிஎம்கேவை பிடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளே வந்து நினச்சிக்குவோம், விஜயை வந்து இந்தந்த பீரியடில் இவங்க தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி சிவகார்த்திகேயன் யார் அட்டாக் பண்ணுறான்னு நமக்கு தெரியலை. ஆனால் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார், என்னை வந்து நசுக்கிறாங்க, டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு. யார் பண்ணா அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க. தனுஷும் அதே தான், அவரை ஒட்டி மீம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த மீம் யார் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, பொதுவான மக்கள் வந்து அந்த மீமை பார்த்துருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, லைக் பண்ணியிருப்பாங்க, ஷேர் கூட பண்ணியிருப்பாங்க, ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை யாரை உருவாக்கணும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த மீம் வந்து ஒரு பொதுவான ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டுச்சா, இல்லை அவங்க டீம்லேயே, ஓகேங்களா, இல்லை அந்த பர்டிகுலர் நடிகர்களோட டீம்லேயே அதை உருவாக்கி அதை வந்து ஒரு ப்ரொபகேண்டாவாக யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உருவாகுது. இப்போது இது யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மெத்தடை நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். இந்த நடிகர்கள் மேலே ஒரு விமர்சனம் உருவாகுது, அந்த விமர்சனத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து முன்னாடி வச்சு அதை இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கான குவாலிஃபிகேஷனாக காட்டுறாங்க. எதுக்கு நீங்கள் திடீர்னு பாலிடிக்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்னை எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, அதானே, வேறு எதுவுமே இல்லையே, இவங்களுக்கு வேறு எந்த ப்ரெஷரும் இல்லையே. ஏன் பாலிடிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா என்னை எல்லாம் விமர்சிக்கிறாங்க, நான் பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்ட்டு பொது வாழ்க்கைக்கு வரேன்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வராங்க. விமர்சித்தா நேராக பாலிடிக்ஸ்குள்ளே வராங்க. இப்போ இவங்களே ஆளை வச்சு விமர்சிக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகுது. பாலிடிக்ஸ் வரட்டும், நம்ம வந்து நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி குறைந்தபட்சம் ஒரு கொள்கை தெளிவு இருக்கணும். இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியலோட வரலாறு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தெளிவு இருக்கணும்ல. இப்போ வரவங்களுக்குலாம் இந்த தெளிவுலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதோடு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட். ஓகே, நம்ம யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் இவங்க அரசியலுக்கு வருவதற்கான அந்த பாத்து வந்து ஒரே மாதிரியே இருக்குது. விஜய்க்கு எப்படி அனுதாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி என்னை விமர்சிக்கிறாங்க, அதனால் ஃபேன்ஸ் வந்து அனுதாபப்பட்டாங்க, இவர் அரசியலுக்கு வந்தார். தனுஷை சிலர் விமர்சிக்கிறாங்க, அதனால் ஃபேன்ஸ் வந்து ஒருங்கிணைச்சாங்க, அனுதாபப்பட்டாங்க, தனுஷ் பாலிடிக்ஸ்குள்ளே வரப்போகிறார். சிவகார்த்திகேயனுக்கும் இப்படி தான், ஃபேன்ஸ் வந்து அனுதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எப்போ வருவார் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ இந்த ரூட் வந்து சேமாக இருக்குது, அது வந்து நமக்கு சந்தேகத்தை உருவாக்குது. தனுஷ்க்கு அனுதாபம் வந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்க்கு எப்போ வருவார் அப்படின்னு பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுக்கு அனுதாபம் வந்தாச்சு, இனி அரசியல் வேலைகளை ஆரம்பிக்கணும், அதுதான் பெண்டிங் இருக்குது. இன்னொரு நடிகர் ஓகேங்களா, கண்டினியூஸாக வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு 3 படம் ஹிட்டு, 4th ஃபிலிம் வந்து ஃப்ளாப்பு. அவருக்கு வந்து அனுதாபம் எப்போ கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் எப்போ பாலிடிக்ஸ்குள்ளே வருவார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மீண்டும் வேறொரு முக்கியமான டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.